உலகில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பலவீனத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஏதாவது ஒரு பலவீனம் இல்லாத மனிதனே இல்லை. கூட்டத்தின் இடையே கருப்பு கண்ணாடியுடன் நிற்கிறாரே, அவர் ஒரு டாக்டர், ரேஸ் வைத்தியர். இதோ இருக்கிறாரே, இந்த சகோதரியின் முகத்தில் தான் எத்தனை மகிழ்ச்சி! அவள் ஒரு நகை பைத்தியம். இப்படி ஏதாவது ஒரு பலவீனத்தால் சமூகத்தில் பைத்தியம் போல் அலையும் பல மனிதர்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு விசித்திரமான பலவீனத்தால் பாதிக்கப்பட்டவள் தான் எங்கள் கதாநாயகி நிர்மலா. நான் உண்மை சொல்றேன், என்னுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் புகழ் 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 தான். என் பேரு தினம் பேப்பர்ல வரணும், என் குரல் தினம் ரேடியோல கேட்கணும், என்னுடைய உருவம் தினம் டெலிவிஷன்ல தெரியணும். சுருக்கமா சொல்ல போனா என்ன பத்தியே எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும். இது என்னமா பெரிய கஷ்டம்? நீங்க விரும்புற புகழையெல்லாம் வாங்கி தருவான் இந்த சம்திங் சதாசிவம். ஏன் மிஸ்டர் சதாசிவம், ரொம்ப நாளா நான் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன உங்க பேருக்கு முன்னால ஒரு சம்திங்? அது பாருங்கம்மா, சின்ன வயசுல இருந்தே நான் சம்திங் இல்லாம எந்த காரியத்தையுமே செய்யறது இல்ல. வாங்க வேண்டிய இடத்துல சம்திங் வாங்கி, கொடுக்க வேண்டிய இடத்துல சம்திங் கொடுத்து எல்லா காரியத்தையும் முடிச்சிருவேன். இந்த உலகமே சம்திங்ல தானமா நடக்குது. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எங்க அம்மா பிரசவ ஆஸ்பத்திரியில இருக்கும் போது நர்ஸுக்கெல்லாம் சம்திங் கொடுத்தப்பறம் தான் நான் பிறந்தேன். அப்படி ஒரு நீங்க கேட்கிற சம்திங் நான் தரேன். உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். செத்தத்துக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும்னு நீங்க ஆசைப்படுங்க. கடவுளுக்கு கூட சம்திங் கொடுத்து தென்னிந்திய தோழியர் மன்றம். இப்ப நான் சாதாரண மெம்பர். இந்த வருஷம் எப்படியாவது நான் தலைவியா தேர்ந்தெடுக்கப்படணும். அது உங்களாலதான் முடியும். இந்த பாருங்க, இந்த கையில 10,000 ரூபாய் வைங்க, இந்த கையில தலைமை பதவி வாங்கி கொடுத்துறேன். என்ன மிஸ்டர் சம்திங், இப்படி கிடுகிடுன்னு ரேட்ட அநியாயமா ஏற்றிட்டீங்களே. 10,000 ரொம்ப அதிகமா இருக்கு. ஏற்கனவே நீங்க 5,000க்கும் 7,000க்கும் 2 பதவி வாங்கி கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? ஐயா, இந்த ரேட்ல எல்லாம் பேரமே பேசக்கூடாதுமா. அப்பப்ப மார்க்கெட் மாறுது. இந்த பதவி கிடைக்கணும்னா கொஞ்சம் செலவு மேலதான் ஆகும். புகழும் மேல 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 நீங்க மேல போயிடலாம். நீங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. பணத்தை கொடுத்துருங்க. மிஸ்டர் சம்திங், உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்ன சொல்லுங்க? என்னைக்குமே 16 வயசா இருக்கணும்னு மார்க்கண்டேயன் ஒரு வரம் வாங்கினானமே, அது மாதிரி எனக்கு ஒரு வரம் வேணும். அதுக்கு என்ன சம்திங் தேவைப்படும்? அம்மா, இப்ப உங்களுக்கு என்ன வயசாகுது? அதை மட்டும் கேட்காதீங்க. அதுல வீக்காதீங்க. சரி, அதுக்கு இந்த சம்திங் சதாசிவத்தை பார்த்து பிரயோஜனம் இல்ல. யாராவது மேக்கப் மேன பாருங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க. மிஸ் நிர்மலா, இந்த 10,000 வச்சுக்கிட்டு உங்களை இந்த சங்க தலைவியாக்கி என்ன பேரும் புகழும் வாங்கி கொடுக்கிறேன்னு பாருங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, என்னை விட அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வி நிர்மலாவை நான் மனசார பாராட்டி வரவேற்கிறேன். தலைமை பதவி என்பது ஒரு தனி நபரின் புகழுக்காக ஏற்படுத்தப்பட்டதல்ல, ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்டது. அது இத மனசுல வச்சுக்கிட்டு நிர்மலா பாடுபட்டாங்கன்னா அவங்க பக்கம் துணை நிற்க நான் என்னைக்கும் தயாரா இருக்கேன். என்னங்க இது, 3 வருஷமா இந்த மன்றத்துக்கு உண்மையா உழைச்சிருக்காங்க. அவங்க பேசுனதுக்கு ஒருத்தர் கூட கை தட்டலையே, என்ன காரணம்? உண்மையா உழைச்சாங்கல்ல, எங்க உருப்பட போறாங்க? இப்ப பாரு, எங்க நிர்மலா பேச போறா, வார்த்தைக்கு வார்த்தை கை தட்டுவதுதான் ஏற்பாடு பண்ணிருக்குமே. அன்பு சகோதரிகளே, என்னை இந்த தோழியர் மன்றத்து தலைவியாக தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பாராட்டி பேசியவர்கள் நான் இந்த பதவிக்கு முழுக்க முழுக்க தகுதியானவள் என்றார்கள். கான்வென்டில் படிக்கும் போது
கைத்தளவுக்கு எனக்கு தந்தை தரும் பணத்தை சேமித்து 7 சிறுமிகளுக்கு புத்தகமும் சீருடையும் வாங்கி தந்திருக்கிறேன். ஹைஸ்கூலில் படிக்கும் போது எனக்கு வரும் மதிய உணவை சேரி குழந்தைகளை சாப்பிட வைத்து பார்த்து பட்னியாகவே நான் வீடுகள் சேர்ந்திருக்கேன். இந்த சங்கம் மன்றம் தலைவின்னு நம்ம பொண்ணு அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நீ சொல்றியா? போன மாசம் கலெக்டர் கருணாகரன் வீட்டுல சம்பந்தம் பேசினோமே, என்ன சொன்னாங்க? உங்க பொண்ணு ஊருக்கு எல்லாம் நியாயம் பேசிட்டு ஒழிஞ்ச நேரத்துல குடும்பம் நடத்த எங்களுக்கு ஒண்ணு பார்ட்டே மருமக தேவையில்லை மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடல. உண்மைதான் மீனாட்சி, நிர்மலா கொஞ்சம் ஓவரா ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துட்டேன். என்ன செய்ய சொல்றேன்? இன்னைக்கு நேத்தா நீங்க இப்படி அவ கான்வென்ட்ல சேர்ந்ததுல இருந்து காலேஜ் படிப்பை முடிக்கிற வரைக்கும் அவளை எத்தனை போட்டியில பணம் கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கீங்க, எத்தனை பதவிகளை விலை கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு இல்ல தெரியும். அதெல்லாம் போதாதுன்னு இப்ப 10,000 ரூபாய் செலவுல ஒரு தலைவி பதவி. நான் ஒரு மடே அப்பா என் பேரு பத்திரிகையில வரும், அதை படிச்சுட்டு 10 பேர் புகழ் வாங்கன்னு நிர்மலா சொல்லுச்சு. சரி, நம்ம பெற்ற மகளான எல்லாரும் வந்து புகழட்டுமே அப்படின்னு சம்மதம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி போலி புகழுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்தா அவன் மன்ற தலைவி ஆகலாம், ஆனா குடும்ப தலைவி ஆக முடியாது. செய்தி பத்திரிகையில அவ பேர் வரும், ஆனா கல்யாண பத்திரிகையில அவ பேர் வராது. இன்னும் 10 பேர் அவளை பார்க்க வருவாங்க, ஆனா பொண்ணு பார்க்க ஒருத்தம் கூட வரமாட்டான். 35 வயசாகியும் கல்யாணம் காட்சி இல்லாம நிக்கிறாரு உங்க தங்கச்சி சுந்தரி. அவன மாதிரி நம்ம பொண்ணு நிக்க வேண்டியதுதான். கரெக்ட் மீனாட்சி, இன்னையில இருந்து நான் உன்னுடைய கட்சி. நிர்மலா வரட்டும், வாங்குறப்பா பாப்போம். நாளைக்கு நிர்மலா போட்டோ எல்லா பேப்பர்லயும் வரப்போகுது. அதுக்கு கீழே நிர்மலா ஜெகநாதன் மகள் என்பது தெரிந்தது அப்படின்னு போட போறாங்க. ஜெகநாதன் பேரு டெஃபரெண்டா வருமா? ஜெகநாதன் பேர் மட்டும் பெரிய இடத்துல போட சொல்லிருக்கேன். அக்கா கங்க்ராச்சுலேஷன், உன் வெற்றி நிச்சயம்னு நான் நேற்றே ஸ்வீட் வாங்கி வச்சுட்டேன். அப்பா உங்க கையாலேயே அக்கா கொடுங்க. தேங்க்யூ. நிர்மலா, இந்த பதவியோட விட்டுடாது. எத்தனை பதவி இருக்குதோ அத்தனை பதவிக்கும் நீ முயற்சி பண்ணு. அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். இன்னையில இருந்து நான் உன்னுடைய கட்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நான் ஏதோ ஒரு கட்சியில சேர்ந்ததாக ஞாபகம். இப்ப எப்படி நான் எதிர்கட்சியில வந்து சேர்ந்தேன்? என்னப்பா சொல்றீங்க, எனக்கு புரியல. இல்லம்மா, உங்க அம்மா உன்னை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டா, நியாயமா இருந்தது, உடனே அவ கட்சியில சேர்ந்தேன். நீ பதவியோட வந்த, இப்ப உங்க கட்சியில சேர்ந்துட்டேன். எப்படி அண்ணே, உங்களுக்கு சொந்த பத்தியே கிடையாது. யாரு எதை பேசினாலும் உடனே அந்த கட்சியிலையும் சேர்ந்து கையும் கொடுத்துருவீங்களே. என்ன இறக்கி பேசுறதுல உனக்கு ஒரு பெரிய குதூகலம். 40 வயசு வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே நாய் குணம் வந்துருவேன். நாய் குணம் வருதுன்னு வேணா சொல்லு, 40 வயசு வருதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். பெரிய கோபம். உங்க அம்மா ரொம்ப கோபமா உள்ள போயிருக்கான். அவ கோபமா இருந்தாலே கொலைப்பட்டியா இருப்பா. போய் கவனி. நானும் வெற்றி மகிழ்ச்சியில அம்மாவை கவனிக்க விட்டுட்டேன். இது வந்துட்டேன். இனிமே நான் எந்த கட்சியும் கிடையாது. ஏதாவது ஒரு புது கட்சி வர சேர்த்துக்கலாம். வராம போயிடுமா? அம்மா அம்மா என்ன சாப்பிடுவாங்கம்மா? ஒரு பொறுப்பில்லாத பொண்ணை 10 மாசம் சுமந்திருந்தேன் பாரு, அதுக்காக இன்னைக்கு பூரா இந்த வயசை பட்டினி போட. அம்மா 10,000 ரூபாய் நீ வழியில தவற விட்டுட்டு வந்திருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். அதை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, ஒரு போலி புகழ். அது உன்னை வழி தவற விட்டுடுமோன்னு தாண்டி நான் பயப்படுறேன். எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம். போடி. அம்மா, நான் செஞ்ச தவறுன்னு நினைச்சா என்ன தண்டிச்சிருங்க. எனக்காக நீங்க பட்டினி இறக்க கூடாது. நீங்க என்ன மன்னிச்சு சாப்பிடுற வரைக்கும் நான் சோப்பு கண்ணை போட்டுட்டே இருப்பேன். நிறுத்த போறதே இல்லை. முடியாது. நிறுத்தேண்டி, நீங்க சாப்பிடுற வரைக்கும் நான் போட்டுட்டே தான் இருப்பேன். முதல்ல நீ நிறுத்துடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நிறுத்துறேன். வெரி குட். சாம்பார் சாதம் கொண்டுட்டுமா? போதும், நிறைய போட்டாச்சு. நீங்க சாப்பிடுங்க. மோர் சாதம் கொண்டுட்டுமா? ஏதாவது ஒண்ணு கொண்டா. ஊறுகாய் வைக்கட்டுமா வேண்டாம்? பாரு, சாப்பாடு வரும், நான் சாப்பிடுறேன். நிறைய போட்டாச்சு, போடுங்க. வெற்றி சாப்பாடு வரட்டும், நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நிறுத்துறேன். கேட்டுதான் இருக்கு. நான் சாப்பிட்டேன், நிறுத்தி வாட்டேன். சீக்கிரம் வந்தானா உங்க கேட்டுட்டு நிஜமாவே கால் ரொம்ப வலிக்குதா? முதல்ல வலிக்குது, இப்ப நீங்க சாப்பிட்டீங்கல்ல, சரியெல்லாம் பறிச்சு. புகழாசேன்னு வந்துட்டா நீ கல்லை விட கடினமாயிடு. குடும்ப பாசம்னு வந்துட்டா பூவை விட மென்மையாயிடுறடி. அம்மா, உங்ககிட்ட பேசும்போது இந்த புகழே தேவையில்லைன்னு தோணுது.
ஆனா அந்த மாலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மயக்கம், கைத்தட்டல கேட்கும்போது ஒரு பரவசம். போட்டோகிராஃபர், பத்திரிகை நிருபர் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்க சொன்னதெல்லாம் மறந்து